மக்களே இப்போ என்ன பார்க்க போறோம்னா இந்திய குடிமகன்களை பற்றி. மூக்கு முட்டை நல்லா குடிச்சிட்டு பொதுமக்களுக்கும் போலீஸுக்கும் 7.5 கொடுக்குறவங்க. ஏற்கனவே நான் ஃபுல்லா ஏற்றிருக்கேன். இன்னும் என்ன ஏற்ற சொல்றதுக்கு நீ யாரா டோமரே? ரொம்ப காமெடியானவங்க. அவங்களுக்கு வந்து குற்றப்பணிலாம் பின்னணிலாம் எதுவுமே இருக்காது. அப்பப்போ குடிச்சிட்டு ரோட்ல இஷ்டத்துக்கு பாட்டு பாடுறது, அழகாக டான்ஸ் ஆடுறது, நடு ரோட்ல நின்றுட்டு டிராஃபிக் ரெகுலேஷன் வேற பண்றது, பார்க்கறதுக்கு ரொம்ப பொதுமக்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சிரிச்சிட்டு போறவங்களும் இருக்காங்க. நியூசன்ஸா இருக்குன்னு காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்றவங்களும் இருக்காங்க. அதான் நியூசன்ஸ் தாங்க, நியூசன்ஸ் கேஸ் போடுங்க அப்படின்னா அது ரொம்ப போடுறதுக்கு சிரமம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் எந்த குற்ற பின்னணியும் இல்லை, குடிக்கிறத தவிர வேற எந்த தப்பும் கிடையாது. சரி, அவரை கூப்பிட்டு கண்டிச்சுட்டு அங்கனே விட்டுருவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா காவல் நிலையத்துக்கு வந்து அவர் நடந்து வர்ற நேரத்துல படப்படாவில் ஏதோ ஒன்று பட்டுருச்சு, கீழே விழுந்துட்டாரு, மேலே விழுந்துட்டாரு, ஏதாவது மண்டையை போட்டாரு அப்படின்னா யார் கேள்ற? இது போலீஸ் பரிதாபங்கள்ல இதெல்லாம் வரும். அதனால பெரும்பாலும் 90% குடிகாரங்களை காவல் நிலையத்தில் ஏற்றவே மாட்டாங்க. சரி, இது பெண் காவலர்கள் யாராவது அந்த பக்கம் போறாங்கன்னு வச்சுங்க, ரவுண்ட்ஸ் இருக்காங்க, ரோந்து போறப்ப அப்ப கண்டிச்சு ஏப்பா இப்படி இது அலப்பறை பண்றாங்க போப்பானா அவன் சிரிச்சுக்கிட்டே மேடம் வணக்கம், அம்மா வராங்க, தள்ளு 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 அப்படின்னு. பெண் காவலர்களுக்கு என்ன பண்ணுவாங்க? என்னடா ஒரு தர்ம சங்கடம் சொல்றாங்கல்ல, அவனை கண்டிக்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இடத்த விட்டு அவனை கொஞ்சமாவது அப்புறப்படுத்திட்டு அவங்க அந்த பக்கம் போயிடுவாங்க. மேலும் வந்துட்டு போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குடிகார நபரை எப்படியோ நைஸ் பண்ணி பேசி ஒரு டீ எதையே வாங்கி கொடுத்து கூட ராஜா பண்ணி பேசி அந்த ரோட்டை விட்டோ இல்லை எதை விட்டோ கொஞ்சம் அப்புறப்படுத்தி கூட்டிட்டு வந்து, ஏப்பா நீ வந்து உங்க வீட்டுக்கு போக மாட்டேன், ஒரு ஃபோன் நம்பரை கொடுன்னா, வீடா சார் இந்த துபாய் பஸ் ஸ்டாண்டு, துபாய் குறுக்கு தெரு, அங்கட இருக்கு, நீ எதையாவது ஒரு அட்ரஸை சொல்லி சொல்லுவாப்ல. தலையில அடிச்சுக்காத பாருங்க, எப்படியாவது ஃபோன் நம்பரை வாங்கலாம், ஃபோன் நம்பரை மாத்தி அவர் ஞாபகத்துல நிஜமாவே வராது. அவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நம்பரை மாத்தி மாத்தி சொல்லுவாரு. ஒருவேளை பாக்கெட்ல செல்போன் வச்சிருந்தா ஏதோ ஒரு நம்பருக்கு அந்த போலீஸ் வந்து ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுல இருந்து வரவழைச்சு, ஏமா இந்த ஆளை கொஞ்சம் பத்திரமா கூட்டு போகுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. மறுநாள் கூப்பிட்டு அவரை காவல் நிலையத்தை வரவழைச்சு கண்டிச்சு, இது மாதிரி நான் புது இடத்துல இந்த மாதிரிலாம் நான் 7.5 கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு. அப்ப பாத்தீங்கன்னா அடக்க கொடுக்குமா, நேற்றுக்கு இருந்த மனுஷனானே தெரியாது அந்த மாதிரி எழுதிக்கிட்டு வர்றாங்க. சார் 100 தடவை செலுத்தி அடிச்சுட்டு, சார் டீ சாப்பிட்டீங்களா சார், காபி சாப்பிட்டீங்களா சார், ஒரு அன்பா அவரை விசாரிப்பாரு. சரி, அடுத்த நாள் நைட்டு என்ன பண்ணுவாரு? இதே தான் பண்ணுவாரு. இதெல்லாம் இந்த போலீஸ் பரிதாபங்கள்ல வருங்க.